ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வயசு ஒரு சின்ன வயசுல ஒரு படங்கள் பார்த்துருப்போம். அதுல மறக்க முடியாத ஒரு படம்னா விளக்கு தேய்ச்சா பூதம் வரும், பூதம் வந்தா 3 ஆசையை நிறைவேற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்தோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு டிராமாவை தான் இன்னைக்கு நான் எடுத்து வரேன். அந்த டிராமாவோட நேம் வந்து ஜீனி மேக் அ விஷ். இது வரைக்கும் நான் எந்த ஒரு டிராமாவுமே அப்லோட் பண்ணதில்லை. இதுக்கான சப்போர்ட்டை நீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த டிராமா ஜீனியோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. புகை இல்லாத நெருப்புல உருவாக்கப்பட்டவன் தான் நான் ஜீனி அப்படின்னு தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஜீனி தேவதைகள் உருவாக்கப்பட்ட அடுத்த நாளான வியாழக்கிழமை தான் கடவுள் எங்களை வந்து படைச்சாரு. ஜீனிகளுக்கு அதீத பலமும் அதிக மந்திர சக்தியும் இருந்துச்சு. அதனால தலகணம் ஏறி போன ஜீனிகள் என்ன பண்ணாங்கன்னா கடவுளுக்கும் மேல இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எனக்கு அந்த விதமான ஆசை எதுவுமே கிடையாது. எனக்கு இல்லைனாலும் மத்த ஜீனிகளுக்கு இருந்துச்சுல்ல. அதனால கோவப்பட்ட கடவுள் என்ன பண்ணாருன்னா ஜீனிகளையும் தேவதைகளையும் சண்டை போட விட்டாங்க. அந்த சண்டை வந்து 300 வருஷம் போயிட்டே இருந்துச்சு. 300 வருஷம் கழிச்சு போர் முடிவுக்கு வந்துச்சு. என்னையும் ஒரு சில ஜீனிகளை தவிர எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. நான் வந்து விளக்குக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். உலகம் தூய்மையாக்கப்பட்ட மறுநாள் வெள்ளிக்கிழமை தான் களிமண்ணால மனுஷங்களை உருவாக்குனாரு கடவுள். அவர் என்ன பண்ணாரு, கடவுள் உருவாக்குன முதல் மனுஷன் முன்னாடி தேவதைகளையும் ஜீனிகளையும் மண்டியிட சொன்னாரு. ஆனா அதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. புகையில்லாத நெருப்புல உருவாக்கப்பட்டேன்னா களிமண்ணால உருவாக்கப்பட்ட மனுஷங்க முன்னாடி தலை குனிகிறது. அதனால கோவப்பட்ட கடவுள் என்னைய சொர்க்கத்துல இருந்து தூக்கி வீசி நரகத்துல போட்டாரு. அவர்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சேன். நீங்க எனக்கு கொடுத்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த மனுஷங்களுக்கு ஆசைகளை உருவாக்கி அவங்கள நரகத்துக்கு தள்ளுற வேலையை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னேன். அவர் என்னோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரு. என்னை வெளியே கொண்டு வந்த மனுஷங்க எல்லாரோட ஆசைகளையும் தூண்டி அவங்கள நரகத்துக்கும் தள்ளினேன். மனிதர்கள் ரொம்பவே சோம்பேறிங்க, சுயநலவாதிகள், சொந்த குடும்பத்துக்கே துரோகம் பண்றோம். அவங்க தப்பா செஞ்சுட்டு இருக்கும்போது நான் அதுல இருந்து ஜெயிச்சுட்டே இருந்தேன். இப்படி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன பொண்ணு அவ சாகுற நிலைமையில அவளோட 3 ஆசையும் மத்தவங்களுக்காக கேட்டா. அவ சாவ நான் ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன். அவ செத்த இடத்துல இருந்து ஒரு கைப்பிடி மண்ணை அள்ளி நான் என் கூடயே வச்சுக்கிட்டேன். இந்த சின்ன பொண்ணால என்னோட விளக்கு ரொம்ப ஆழத்துக்கு போச்சு. என்ன ஆனாலும் சரி உன்கிட்ட மட்டும் நான் என்னைக்கும் தலை குனியவே மாட்டேன். சாகும்போது நீ என்னைய பார்த்த அந்த பார்வையை மறக்க மாட்டேன், அந்த களிமண் வாடையும் மறக்க மாட்டேன். ஒருவேளை என்னைய புதுசா யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த வெளி உலகத்துக்கு நான் மறுபடியும் வருவேன். நீ இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி உன்னை கண்டுபிடிப்பேன். உன் மனசை கெடுத்து உன்னை கொல்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னோட பேர் தான் இப்லிஸ். இப்படின்னு தன்னோட கதையை வந்து ஜீனி சொல்லி முடிக்குது. அப்போ ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ தான் கயாங். இவ தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். இப்ப இவ துபாயில இருக்கா. துபாயில ஒருத்தவங்கள பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க வெயிட்டர் வர ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ண போல அங்க இருந்து ஒரு லேடி வராங்க. லேடி வந்து இதோட நிப்பாட்டிக்கோ, 10 வருஷம் ஆச்சு நீங்க தொடர்ந்து வந்துட்டு இருக்க, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியுங்கிறது. அதனால தானே உங்க தங்கச்சி வருஷம் வருஷம் வந்து என்னைய பார்த்து போட்டோ எடுத்துட்டு என் பாட்டிக்கிட்ட என்னைய வளர்க்கறதுக்கு காசு கொடுத்துட்டு போறாங்க. அது எப்படி என்னை பத்தி உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். அப்படித்தானே அம்மா அப்படின்றா. அப்பதான் தெரியுது அவதான் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, உன்னை வளர்க்கறதுக்கு தான் உன் பாட்டிக்கு தான் காசு கொடுக்குறேனே, அதான் ரொம்ப லக்ஸுரியா தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க, இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. இது ஒன்றும் உங்க காசுல வாங்கினது கிடையாது, நான் சம்பாரிச்சு வாங்கின காசு. நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தான் உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே. வெட்டுறது, குத்துறது, எடுக்கிறது, கலட்டுறது அப்படின்றா. இவங்க அப்படியே ரொம்ப பயத்தோட கயாங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்றா கயாங். அப்பதான் ஒரு பாஸ்ட்டுக்கு போறாங்க. ஒருத்தவங்க சூட்கேஸ் நிறைய காசை கொண்டு வந்து அவங்க பாட்டிகிட்ட கொடுத்துட்டு கயாங்க்கு வந்து எந்த ஒரு கஷ்டமே இல்லாம வளங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, அவளாம் ஒரு தாயா, எந்த ஒரு கஷ்டமே இல்லாம அம்மா இல்லாம எப்படி ஒரு குழந்தை வரும். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னு வந்தோடனே அவசரத்துல விட்டுட்டு போயிட்டா, அவளாம் ஒரு அம்மாவா, என் பேத்தி எப்படி வளர்க்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இந்த பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு அவங்க பாட்டி கத்துறாங்க. நைட் ஆனோடனே அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல புதைச்சும் வைக்கிறாங்க அவங்க பாட்டி. அப்பதான் பாட்டி வந்து எனக்காக மிளகா தோட்டம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த தோட்டமும் ரொம்ப பெருசு பெருசா வளர்ந்துட்டே இருந்துச்சு. இதை பத்திலாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்னு அவங்க அம்மா சொல்றா. அப்போ வந்து கயாங்க ரொம்பவே கோவப்பட்டு, நான் பேசும்போது ஊடால பேசாதீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றா. பார்த்தா போன்ல ஒரு மெசேஜ் வருது. ஃபேமிலி போட்டோ இருக்கு. அப்பா அம்மா அக்கா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. என் பாட்டிக்கிட்டே என்னை விட்டுட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா என் பாட்டி என்னை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா. இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர் கூப்பிட்டு சொல்றாங்க, அவ தவக்காலையை கட் பண்றா, ஆனா அவ அதை மட்டும் தான் திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கா, அதை வந்து அவளால மாத்தவே முடியல, எந்த ஒரு எமோஷனுமே காட்ட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து ஒரு தவக்காலையை தூக்கி வச்சு அவ கையில கத்தியை குடிச்சு கட் பண்ண சொல்றாங்க. அவளும் அதை ரொம்ப ஆசையா போய் கட் பண்றா. அந்நேரம் அவங்க பாட்டி அவ கையில ஒரு கோடு போடுறாங்க. பாட்டி எனக்கு வலிக்குது அப்படின்னா, அது உனக்கு வலிக்குதுன்னு நீ சொல்ல தெரியுது, ஆனா அந்த தவக்கலைக்கு சொல்ல தெரியுமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல அப்படி சொல்லி, பாட்டி இந்த மாதிரி பண்ணாத எனக்கு வலிக்குது அப்படி சொல்லி பாட்டியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டே இருக்கா. அந்நேரம் பாட்டியும் திருப்பி அவ கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. பாட்டி எனக்கு வலிக்குது, என்னால மூச்சு விட முடியல, என்னை விடு விடுன்னு சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் என்ன விடு, அதுக்கப்புறம் நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொன்னா. அப்படின்னு அவங்க பாட்டி சொல்லையும் அவளும் விட்டுறா.
விட்டுட்டு சொல்றா, "பாட்டி எனக்கு ரொம்ப வலிச்சுச்சு. உன்னைய நான் கொல்லாம விடமாட்டேன்" அப்படின்னு அவங்க பாட்டிய அடிச்சுட்டே இருக்கேன். அவங்க பாட்டி சொல்றாரு, "நீ என்னைய கட்டிப்பிடிச்சேன்னா, நானும் உன்ன கட்டிப்பிடிப்பேன். நீ என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டா, நானும் உன்கிட்ட அன்பா நடந்துக்குவேன். ஆனா நீ யாரையாவது காயப்படுத்தணும்னு நெனச்சேன்னா, நான் உன்னையும் காயப்படுத்துவேன். நீ யாரையாவது கொன்னுட்ட அப்படின்னா, நான் உன்னையும் கொன்றுவேன். இதுதான் நமக்குள்ள ரூல்ஸ். இது எல்லாத்தையும் எப்படியாவது கத்துக்கோ. பாட்டியோட முகத்த பாரு. இதுதான் பயம். இதுதான் பயத்துக்கான அறிகுறி. இந்த மாரி ஃபேஸ்ல நெறைய ரியாக்ஷன் வரும். அது எல்லாத்தையுமே நீ வந்து கத்துக்கோ. அப்பதான் உன்னால இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியும் கையாங் செல்லம்" அப்படின்னு அவங்க பாட்டி ரொம்பவே கஷ்டப்பட்டு சொல்லிக் குடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கு. என்னைய இப்படிதான் பாட்டி வந்து என்னைய வளர்த்தாங்க. பாட்டி வந்து எனக்கே தெரியாம சில நேரம் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இத்தன நாள் என்னால தான் பாட்டி அழுகுறாங்கன்னு நெனச்சேன். ஆனா இப்ப தான் தெரியுது உன்னால தான் அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொருக்க உங்களால என் பாட்டி இன்னொருக்க கஷ்டப்படவே கூடாது, அழுகவே கூடாது. அப்படியானா மீறி நடந்துச்சு அப்படின்னா, உங்கள நான் கண்டிப்பா கொன்றுவேன். இத சொல்றதுக்காக தான் நான் இத்தன வருஷம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் உங்கள பார்க்கறதுக்கே நான் விரும்பல. குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கயாங் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அவங்க அம்மா அப்படியே பயத்திலேயே நிக்கிறா. அவ அங்க பாலைவனத்துல இருக்கும் போல போட்டோ எடுத்து சிரிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றா. சரி ஓகே, அங்கிட்டு இருக்கவங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தனியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா நடந்து போயிட்டு இருக்கா. அவ அந்த பாலைவனத்துல அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு விளக்கு தடுக்கி கீழே விழுகிறா. அந்த விளக்கு எடுத்துட்டு அப்படியே அவங்க அம்மா மூஞ்சில குத்துற மாதிரியே, "நீ எல்லாம் திருந்தவே மாட்ட" அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பிடிச்சு திட்டிக்கிட்டே அந்த விளக்க போட்டு குத்திக்கிட்டே இருக்கு. அப்புறம் ரொம்ப கோவம் வந்து அந்த விளக்கையும் தூக்கி எறிஞ்சிடுறா. தூக்கி எறிஞ்சிட்டு பார்த்தா அவ பின்னாடியே வந்து மறுபடியும் அந்த விளக்கு விழுகுது. மறுபடியும் நடக்கிறா, தடுக்கி விழுகிறா. அப்புறம் தூக்கி எறிகிறா. மறுபடியும் அந்த விளக்கு வந்து விழுகுது. விளக்கு தடுக்கி கீழ விழுகையா அது தூக்கி எறிகிறா. பட் ஆனா மறுபடியும் அந்த விளக்கு வந்து அவ முன்னாடியே விழுகுது. "யார்றா அது?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்க போட்டு குலுக்கிக்கிட்டே இருக்கா. காத்துல அப்படியே அவ முடி அந்த விளக்க உரசும்போது பாலைவனத்துல அப்படியே புயலே உருவாகுது. என்னன்னு சொல்லி எல்லாரும் வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஜீனி வெளிய வந்துருச்சு. அவ பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப நீள முடியோட ரொம்ப வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கையும், இலிஸ் அவள மோந்து மோந்து பார்க்கறான். "என்ன அதே களிமண் வாடை தான். நீ தானே அது இந்த வட்டமும் பொண்ணா பிறந்துட்டியா? 983 வருஷம் உன்னால நான் வந்து உள்ளேயே புதைஞ்சு கிடந்திருக்கேன்" அப்படின்னு பேசிக்கிட்டு அவன் முடி தடுக்கியே கீழே விழுகுறான். உடனே இருந்துட்டு, "நான் தான் ஜீனி. என்னோட பேர் வந்து இப்லிஸ்" அப்படின்னு பேசிட்டு இருக்க மேலே வாந்தியே எடுக்கிறான். ஏன்னா அவ போட்டு அந்த விளக்க குலுக்கு குலுக்குன்னு குலுக்குனதுல அவன் வாந்தி எடுத்துட்டு இருக்கான். அவ அந்த விளக்க கீழே போட்டுட்டு, "யார்றா இவன் லூசு" அப்படின்னு சொல்லிட்டு அவ சாட்டுல அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. ஜீனி கத்திக்கிட்டு இருக்கா, "ஏய் என்னையும் கூட்டு போ, நான் தான் உன்னோட ஜீனி, உன்னோட ஆசையை நிறைவேத்துறேன்" அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டே இருக்கா. அவ சாட்டுல கண்டுக்காம ஹோட்டலுக்கு போயிடுறா. அவ ஹோட்டல் ரூமுக்குள்ள வந்து பாக்குறா. அந்த கயான் கேக்குறா, "நீ எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்த?" அப்படின்னு. "நான் தான் சொன்னேனே ஜீனி, எனக்கு எந்த இடத்துலனாலும் போகக்கூடிய சக்தி இருக்கு. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் நீ கேளு" அப்படி சொல்லி கயாங் சொல்றா, "நான் என் பாட்டி சொல்றதை தவிர வேற யார் சொல்றதே நான் கேட்க மாட்டேன். என் பாட்டி பேச்சை மீறி தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். வெளியே போட" அப்படின்றா. "என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு நீ ஃபர்ஸ்ட்" அப்படின்னு சொல்லி ஜீனி கத்திட்டு இருக்கா. அப்படின்னு கத்தையும், "சரி நீ சொல்றத நான் கேட்கறேன் சொல்லு" அப்படிங்கிற மாதிரி போய் அவ கட்டில படுத்துக்கிறான். அவனும் சொல்றான், "அவனை ரொம்ப வருஷமா நான் தேடிட்டு இருக்கேன். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த இடத்துல என்னோட பெட்டை அனுப்பி நான் அந்த இடத்துல தேடினேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் வந்து வெளியே நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து விளக்குக்குள்ள இருக்க ஜீனி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி உனக்காக காத்திருந்து காத்திருந்து நான் ரொம்ப டென்ஷன் ஆகி என் விளக்குக்குள்ளேயே வந்து கத்திக்கிட்டும் அழுதுகிட்டும் இருந்தேன். உன்னாலதான் எல்லாமே. நான் எத்தனையோ மனுஷங்களை வந்து நான் வந்து நரகத்துக்கு அனுப்பியிருக்கேன். ஆனா நீ ஒரு ஆள் மட்டும் நல்லவளா இருந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லா தப்பையும் என் மேல போட்டுட்டு என்னை ரொம்ப வருஷமா விளக்குக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டாங்க. 983 வருஷம் அந்த விளக்குக்குள்ளேயே இருந்து என்னோட பொறுமையும் கண்ணியத்தையும் நான் ரொம்பவே இழந்துட்டேன். அப்பதான் கடவுள்கிட்ட நான் கேட்டேன், கடவுளே மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பேசிட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா கயாங் தூங்கிட்டா. என்னடா இவ தூங்கிட்டா அப்படி சொல்லிட்டு சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜீனி விளக்குக்குள்ளேயே போயிருச்சு. அப்ப அந்த கயாங் தூங்கல, நடிச்சிட்டு தான் இருந்திருக்கா. எந்திரிச்சு அந்த விளக்க திருப்பி பாக்குறா. பார்த்தா அதுல என்னமோ எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு அப்படி சொல்லி கயாங் ரீட் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல. அப்ப ஜீனி எந்திரிச்சு சொல்லுது, "அந்த விளக்க நீ எக்காரணத்தை கொண்டு குளுக்கவே கூடாதுன்னு அதுல எழுதி இருக்கு" அப்படி சொல்றா. அப்ப அவ பாக்குறா, "நீ போலையா? நீ தூங்குற மாதிரி நடிச்சிருக்க அப்படிதானே? சரி விடு, அந்த கதையை எப்ப கண்டினியூ பண்ணு, நான் தூங்காம உட்காந்து கேட்கிறேன்" அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஜீனி வந்து அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. ஒரே ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட நான் கேட்டேன். நீங்க படைச்ச படைப்புல யாராவது ஒரே ஒருத்தவங்க ரொம்ப உண்மையா நேர்மையா இருந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி நான் தலை குனியறேன். கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அந்த நாள் வரும் பொழுது நீ வந்து யாருக்கிட்ட வந்து தலை குனியறியோ அன்னைக்கு உன்னோட தலையை வந்து நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்தாரு. அதுக்கான தண்டனையும் சேர்த்து சொன்னாரு. நான் அவர்கிட்ட அப்படி கேட்டுட்டு இருக்கும் போலதான் நீ வந்து அந்த விளக்க குலுக்கு குலுக்குன்னு குலுக்குன. அப்பதான் நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து பார்த்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் உன்கிட்டயே வந்து மாட்டியிருக்கேன் பாத்தியா? எப்படி ஒரு நிலைமை எனக்கு இருக்குன்னு பாத்துக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி ஜீனி தன்னோட நிலைமையை புலம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீ போன வட்டத்தை விட இந்த வட்டம் ரொம்பவே கேவலமா மனசாட்சியே இல்லாம இருக்கு. ஆனா நீ வந்ததும் ஒரு விதத்துல நல்லதுதான். போன வட்டத்தை
போன வட்டத்துல உன்கிட்ட விட்டத இந்த வட்டம் கண்டிப்பா பிடிச்சிடுவேன். மனுஷங்க எவ்வளவு கெட்டவங்க, எவ்வளவு மோசமானவங்க அப்படிங்கிறது உன்னோட பேராசை நிறைஞ்ச 3 ஆசைகளை நிறைவேத்தி நான் கடவுள்கிட்ட இருந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஜீனி சொல்லுது. சரி விடு, அதெல்லாம் விடு. இப்போ உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கயாங் கேக்குறா. இன்னும் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையா? சரி விடு, இப்ப நான் சொல்றேன். உன்னோட 3 ஆசைகளை என்கிட்ட கேட்டு இறந்த காலத்துக்கு போக முடியாது, இறந்தவங்கள திருப்பி கொண்டு வர முடியாது. மத்தபடி நீ என்ன கேட்டாலும் சரி, உன்னோட 3 ஆசைகள் என்னவா இருந்தாலும் சரி, அதை நான் உனக்காக நிறைவேத்தி கொடுப்பேன். சீக்கிரமா சொல்லு, சீக்கிரமா சொல்லு அப்படிங்கிறா. என்ன கயாங் சொல்றா, உன்னை கொல்லணுங்கிறதா என்னோட முதல் ஆசையா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து போயிரு, எனக்கு ஆசைகள்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல. அப்ப இந்த ஜென்மத்துல, போன ஜென்மத்துல அப்ப நீ நடந்துகிட்டதெல்லாம் பொய்யா? நான் தான் உன்னைய வந்து நல்லவன் நினைச்சிட்டனோ அப்படிங்கிற. ஜீனி அப்படி சொல்லையும், என்னது போன ஜென்மத்துல நான் அவ்வளவு நல்லவளாவா இருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்க. இப்ப பிளாஷ்பேக் போறாங்க. உன்னோட மத்த பிறவிகள்லாம் வந்து என்னோட சேவகனை வச்சு நான் தேடும் போது அந்த பிறவிலே நீ மத்தவங்களுக்காக தான் செத்துருக்கேன்னு அவன் வந்து என்கிட்ட சொன்னான். ஆனா மத்த பிறவியில இருந்த மாதிரி இந்த பிறவியில நீ ஒண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். கொஞ்சம் அசந்தா கூட கத்தி எடுத்து சொருகிடுவா அப்படின்னு ஜீனி சொல்லுது. இந்த பிறவியில ஆனா உன்னோட மனசை என்னால கண்டிப்பா கெடுக்க முடியும். உனக்கு என்ன வேணும்? ஒட்டகத்துல போகணுமா? என்ன செய்யணும்? சொல்லு 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 சொல்லு. ஊபர் புக் பண்ணியாச்சு, வெயிட் பண்ணேன்னா அதுவே வந்துடும். அப்படின்னா என்னன்னே தெரியலையே, இந்த உலகத்துல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு போல. சரி விடு, போக போக நான் கத்துக்கிறேன். உன்னோட ஆசைகளை சொல்லு சொல்லு. எனக்கு ஆசையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ இங்க இருந்து போறியா என்ன? அவ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க பாட்டி கால் பண்றாங்க. ஏதாவது பசங்க உன்கிட்ட வம்பிழுத்தாங்கன்னா என்கிட்ட போனை கொடுத்துரு, நான் அவனை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவ போனை கட் பண்றா. அப்போ ஒரு தடவை வந்து ஏதோ யூடியூப் சேனல்ல இருந்து கயாங்க பேட்டி எடுத்திருக்கு. நம்ம கயாங் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கா. அப்ப அவ சொல்றா, எனக்கு கவிதை எழுதுறது, கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணுங்கிறதான் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. அது போகையும் டெய்லி யாரையாவது கொல்லணுங்கிற ஆசை வெறி எனக்கு வரும். அந்நேரம் பண்ணணும்னு நினைச்சா கூட இந்த கார் வேலையை பாக்குறதுனால, இந்த மெக்கானிக் வேலையை பாக்குறதுனால என் உடம்பு ஒழிச்சு நான் போய் டயர்டாகி தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவளோட இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த யூடியூப் காரன் கேக்குறேன், என்னை ரொம்பவே பயமுறுத்திட்டீங்க. சைக்கோபாத்லாம் இப்படிதான் இருப்பாங்களா? அன்புனா என்னன்னே அவங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தோணாதா? அப்படின்னு வேண்டப்பட்டவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன், யாரை வேணாலும் கொல்வேன் எனக்கு வேண்டப்பட்டவங்களுக்காக. இதுக்கு பேர் அன்பு கிடையாதா? அப்ப எனக்கும் அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவும் முடியுது. இதை பார்த்து ஒரு யூடியூபர் வந்து சிரிச்சிட்டு இருக்கான் அவனோட சேனல்ல. கயாங் ஒரு நகை கடையில போய் நகையை பார்த்துட்டு இருக்கா. அந்நேரம் ஜீனி வந்து உன்னோட ஆசையை எதையாவது சொல்ல. சரி போய் முடி வெட்டுறேன் கிட்ட போ, அவன் முடிய வெட்டணுமா தலையை வெட்டணுமான்னு பாப்பான்னு பேசா. அப்ப பார்த்தா அவ தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா ஜீனி அவ கண்ணுக்கு மட்டும் தானே தெரியவா, வேற யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டா. எல்லாரும் அவளை வினோதமா பாக்குறாங்க. அவ எங்க போனாலும் ஆசை என்ன ஆசை என்னன்னு கேட்டு ஜீனி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. முதல்ல மரியாதையா இங்க இருந்து போய் தொலை அப்படிங்கிற மாதிரி அவ அந்த மாதிரி தனியா பேசிட்டு இருக்கும் போதே எல்லாரும் அவளை பைத்தியம்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி என்னை சைக்கோபாத் சொல்லிட்டு இருக்காங்க, உன்னால இப்ப என்னை எல்லாரும் பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டு அந்த விளக்க தூக்கி எறிஞ்சிட்டு ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா ஜீனி தன்னோட முடிய அப்படியே வந்து தண்ணிய வச்சு வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த விளக்கு எடுத்துட்டு போய் ஒந்தராம் சொல்லிட்டு அங்க போய் வித்துட்டு வரா. ஏய், உன்னை என்னதான்டா செய்யறது, என்ன பண்ணாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஜீனிய சொல்லையும், நீ மட்டும்தான் ஒரு ஜீனியா, இல்ல உன்னை தவிர வேற எதுவும் ஜீனி இங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கயாங் கேக்கையும், நான் மட்டும்தான் ரொம்ப பிரபலமான ஜீனி, ஆனா என்னை தவிர என்ன என்னோட சகோதரர்கள் எங்கேயோ இருக்கத்தான் செய்யறாங்க, ஏதாவது விளக்கு மோதிரத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியும், சரி அதை தேடி கண்டுபிடிச்சு இவனை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு விளக்க போய் தேய்க்கிறா. பார்த்தா இந்த ஜீனி தான் கொஞ்சம் மாறு வேஷத்துல வருது. அவ அதை கண்டுபிடிச்சு, டேய் என்னையவே ஏமாத்துறியாடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியை போட்டு அடிக்கிறா. சரி அதெல்லாம் விடு, உன்னால பறக்க முடியுமா? அந்த வேம்பயர் படம்லாம் பார்த்திருக்கியா? அது அப்படியே பறந்து போகும்னு பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே அவளை தூக்கிட்டு ஜீனி பறக்க ஆரம்பிச்சிருது. தூக்கி கொண்டு போய் ஒரு உயரமான பில்டிங் மேல போய் நிக்கிறாங்க 2 பேரும். இதுதான் என் வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய சந்தோஷம், நான் கத்த போறேன் அப்படின்னு சொல்லி ஜீனி காதை பொத்திக்கிறது. அவளும் கத்துறா. அவ கத்திட்டு சொல்றா, உண்மையிலே இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்து ஒரு சைக்கோ சிரிப்பு சிரிக்கிறா. அவன் கேக்குறான், நீ உருப்படியாவே இருக்க மாட்டியா? எல்லாரும் மாதிரி இருக்கவே மாட்டியா? இதுதான் சரியான தருணம். என் பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிய போறதில்ல, என் பாட்டிக்கிட்டே நீ சொல்ல போறதில்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் ஆசைப்பட்டது நிறைவேற போகுது. சரி ஓகே, உன்னோட ஆசை என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி ஜீனி பேசிட்டு இருக்கும் போதே ஜீனியை பிடிச்சு தள்ளி விட்டுறா. அவ கீழே கீழே விழுந்த சத்தமும் கேக்குது. இவ்வளவு பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து அதுக்குள்ளேயுமா கீழே போயிட்டான்? அவ எட்டி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா ஜீனி மறுபடியும் மேல வருது. உடனே வந்துட்டு கை உடைஞ்சதா தலை உடைஞ்சதான்னு கேட்கும் ஜீனி கோவத்துல அப்படியே அவ கழுத்து பிடிச்சு அப்படியே நெரிக்குது. இந்த பிறவிலையாவது வித்தியாசமா இருப்பேன்னு நினைச்சேன் நானு, இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமா நீ இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷி தானா? என்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இரு அப்படி சொல்லி ஜீனி சொல்லையும் அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. அப்ப ஜீனி ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குது. முன் ஜென்மத்துல அவ சின்ன பொண்ணா இருக்கும் போதுல தப்பு செஞ்சது நம்ம 2 பேரும் தான், தண்டனை கிடைச்சா உங்களுக்கும் எனக்கும் சேர்ந்துதான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு அப்படியே செத்து போற மாதிரி உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட கெஞ்சு அப்படின்னு சொல்லி ஜீனி சொல்லையும், எதுக்கு நான் உன்கிட்ட கெஞ்சணும்? நானே சாகணும்னு தான் நினைச்சேன், நீ என்னை சாகடிக்கிறேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்.
சீக்கிரமா என்னைய எப்படியாவது கொன்றுு அப்படி சொல்லிட்டு அவ சிரிச்சுட்டு இருக்கா. அவ சிரிக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.